ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கென்று ஒரு புதிய வார்த்தையை நம்மோடு கூட பேசும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்கென்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானுடைய இருதயத்தின் ஆழத்திலே கொடுத்ததான வார்த்தையை இந்த நாளிலே நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கேளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த புதிய மாதத்திலே நம்மத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, The Book of Isaiah chapter 43 verse 19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை அநேக நேரங்களிலே அநேகர் மூலமாக வாக்குத்தத்தங்களாக நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்திற்காக நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை என் இருதயத்தின் ஆழத்திலே கொடுத்தார். அநேக தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் பல நாட்களாக பல மாதங்களாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை தளர்ந்து போகாதபடி விசுவாசத்தில் உறுதியாக கர்த்தர் நமக்காய் செய்வார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு, தேவன் எனக்கு இன்றைக்கு செய்துவிட மாட்டாரா, இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்காக அந்த புதிய காரியங்களை, அந்த மேன்மையை எனக்காய் செய்துவிட மாட்டாரா என்று சொல்லி தாகத்தோடு வாஞ்சையோடு உள்ளம் உடைந்தவர்களாக, இருதயம் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் தருகிற வார்த்தை, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த புதிய காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அது இப்பொழுதே தோன்றும்படியாக கர்த்தர் நமக்காய் கட்டளையிட்டு இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் அநேக நாட்களாக ஆண்டவர் எப்போ எனக்கு அந்த காரியத்தை செய்வார், எப்போ அந்த மகிழ்ச்சியை எனக்கு கர்த்தர் தருவார், எப்போ அந்த புதிய நன்மைகள், அந்த மேன்மைகள் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், என்னுடைய ஊழியத்திலே ஒரு புதிய காரியம் எப்பொழுது தோன்றும் என்று சொல்லி தேவ பாதத்திலே இரவும் பகலும் கண்ணீரோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை இப்பொழுதே தோன்றும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் பல மாதங்களாக தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் நான் சொல்கிறேன், இந்த புதிய மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் புதிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, அதை இப்பொழுதே அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்ற பண்ணுகிறார். கடந்த நாட்கள், கடந்த காரியங்களை நாம் அநேக முறை யோசித்து பழையவைகளை சிந்தித்து நாம் அநேக நாட்களிலே விசுவாசத்தை இழந்தவர்களாக, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை சற்று தளர்வடைய செய்யும்படியாக பிசாசானவன் அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளை அவன் என்ன செய்கிறான், நமக்கு அநேக நேரம் நமக்கு கண்முன்னாடி காட்டி இன்றைக்கு அநேகரை சோர்வடைய செய்கிறான். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, அந்த புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து அதை கர்த்தர் தோன்ற பண்ணுகிறார். எப்பொழுது தோன்ற பண்ணுகிறார்? இப்பொழுதே தோன்ற பண்ணுகிறார். கடந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அநேக கிருபைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அநேக ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு சில காரியத்தில் மாத்திரம் ஆண்டவர் கேளாதவர் போல இருக்கிறாரே என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே கண்ணீர் வடிக்கிறோம். இதை பிசாசு ஏன் அவ்வப்பொழுது நம்மை அதை காட்டி எந்த காரியத்தில் இன்னும் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த காரியத்தை மாத்திரம் அநேக நேரங்களிலே நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த காரியத்தை, அந்த குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு காட்டி தேவனுக்காய் நாம் எழும்ப விடாதபடி, தேவனுக்காய் தேவ சமூகத்தில் நாம் சென்று விடாதபடி,
தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று விடாதபடி, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க கடந்து போகாதபடி, ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை தியானிக்க விடாதபடி, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்திலே சற்று பின்னோக்கி செல்லும்படியான காரியங்களை பிசாசு எப்பொழுதும் நமக்கு நேராக அவன் எய்து கொண்டே இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், பிசாசனுடைய காரியம், பிசாசு எப்பொழுதுமே ஒரு மனுஷனை, தேவ பிள்ளைகள் மீது எப்பொழுதும் அவன் கண் வைத்து கொண்டே இருக்கிறான். இவனை எப்படி நாம் தேவனுடைய மகிமையை காண விடாதபடி நாம் இவனை தடுக்க வேண்டும், இவனை அழிக்க வேண்டும், இவனுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும், இவனுடைய குடும்பத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனித்து கொண்டிருக்கிறான். அப்படி எத்தனித்த போதிலும் கர்த்தர் ஒவ்வொரு மாதங்களிலும் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவருக்காக அந்த பாதையை, அந்த வெற்றியின் பாதையை, அந்த மேன்மையின் பாதையை, அந்த கிருபையின் பாதையை, அந்த மகிழ்ச்சியின் பாதையை, அந்த ஹல்லேலூயா ஒரு ஆர்ப்பரிப்பின் பாதையை நோக்கி நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு அந்த வனாந்திர பாதையிலே அநேக அற்புதங்களை கர்த்தர் காண பண்ணினார். வனாந்திரம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே வறட்சி. அந்த வனாந்திர பாதையிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே வறட்சி, இந்த வனாந்திரம் போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஒரு செழிப்பற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழிய பாதையில் அநேக ஜனங்கள், அநேக மக்கள் பரியாசம் பண்ணினார்கள், ஏளனமாய் நினைத்தார்கள். இப்படி வாழ்க்கை முடிந்துவிடும், ஊழியம் முடிந்துவிடும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் எங்களை ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே வெட்கப்படுத்தாதபடி தன்னுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணும்படியாக ஆண்டவர் நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை சார்ந்திருக்கிற, அவரை நோக்கி கொண்டிருக்கிற, அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இந்த ஜூன் மாதத்திலே ஹல்லேலூயா உங்களுடைய இக்கட்டுகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய சிறையிருப்பின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஓ ஹல்லேலூயா, அன்றைக்கு அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், அன்றைக்கு தானியேலுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், ஆண்டவர் சிங்கக்கவியிலே ஹல்லேலூயா தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து ஹல்லேலூயா உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, உங்களுக்கு விரோதமாய் எத்தனித்து வருகிற சாத்தானின் தந்திரங்களை, ஹல்லேலூயா சாத்தானின் கட்டுகளை கர்த்தர் இந்த நாளிலே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே அவைகளை உடைத்தெறிகிறார். உங்களுக்காக ஒரு ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உடைய பிதாக்களை தேவனை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வசனத்தை நிச்சயமாய் உடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக இந்த புதிய காரியத்திற்குள்ளாய் அவர் கொண்டு போய் ஆண்டவர் அதை இப்பொழுதே அதை தோன்ற பண்ணுகிறார். எப்ப எனக்கு செய்வீங்க ஆண்டவரே என்று சொல்லி அநேக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அநேக என் கூட இருக்கிற விசுவாசிகளுக்கு செய்கிறீங்கப்பா. என்னுடைய இனஜன பந்துகள் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அறிமுகமானவர்கள், எனக்கு பழக்கமானவர்கள் அநேகர் சாட்சியை நான் கேட்குறேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்கிறீங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் ஜபத்தை கேட்குறீங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் தர்றீங்கப்பா. ஆனால் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எனக்கு மாத்திரம் இன்னும் ஏன் என்கிற கேள்வி, ஏன் என்கிற குழப்பம், ஏன் என்கிற காரியம் மறுபடியும் வந்து என்னை தேவனுக்காய் எழும்ப விடாதபடி என்னை அமிழ்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இனி நீங்கள் புதிய காரியத்தை காணப்போகிறீர்கள். அது எப்போ? இப்போவே, இந்த நிமிடத்தில், ரைட் நவ் இட் ஷால் ஸ்ப்ரிங் ஃபோர்த் ரைட் நவ். இயேசுவின் நாமத்தினாலே அதை கர்த்தர் இப்பொழுதே தோன்ற பண்ணுகிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்,
தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நமக்காய் செய்ய நினைத்த, அவர் உங்களுக்காய் கொடுக்க இருக்க, அவர் உங்களுக்காய் கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒரு கர்த்தர் உங்களுக்கு முன்னாய் அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானின் ஆயுதங்களை நிர்மலமாக்கும்படி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஹல்லேலூயா அந்த ஹல்லேலூயா பொல்லாத ஆவியின் சேனைகளை சாம்பலாக்கும்படி கர்த்தர் நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிற காரியம் மேன்மையின் காரியம், புதிய காரியம், பெரிய காரியம். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற காரியம் இல்லாதவைகளை கூட அவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். நமக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் கண்ணீருக்காக, உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவ சன்னிதானத்தினுடைய துருத்தியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே, அவர் உங்களை பார்த்து அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. உங்களுக்காக அவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள். இந்த ஜூன் மாதத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, ஆமென் ஆண்டவரே என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ, ஆமென் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய காரியத்தை எனக்காய் நீர் செய்ய போறீங்க, அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி யார் ஆமென் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை இப்பொழுதே நடக்க பண்ணுகிறார். It shall spring forth right now. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியங்கள் நடப்பதாக. உங்க வாழ்க்கையில உங்களை கர்த்தர் மகிழ பண்ணவே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை சோர்வடைய செய்வதற்காக அல்ல, உங்களை மனம் தளர்ந்து போவதற்காக அல்ல, உங்களை ஹல்லேலூயா ஜெய கம்பீரம் பாடும்படியாக, வெற்றி நடை வீர நடை போடும்படியாக, ஒரு கம்பீர சத்தத்தை உங்களுடைய ஹல்லேலூயா வீட்டிலே முழங்க பண்ணும்படியாக அந்த நாள் மிக விரைவில் இருக்கிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றாகிலும் அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. சீக்கிரமாய், அதி சீக்கிரமாய், ஹல்லேலூயா, அதி சீக்கிரமாய் நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்திலே இந்த புதிய காரியத்தை நீங்கள் செய்வீங்க, அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களப்பா. இந்த காரியத்தை, இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த ஜூன் மாதம் முழுவதும் விடாதபடி ஆண்டவரை தொடர்ந்து ஜெபிக்க 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 தேவனுடைய அக்கினியின் வல்லமை, தேவனுடைய விடுவிக்கிற வல்லமை, அன்றைக்கு ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை சுதந்தரிக்க பண்ணின தேவனுடைய கிருபை இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா ஜனத்தை ஹல்லேலூயா அவர் மேன்மைப்படுத்துவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே இந்த நேரத்திலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உங்களை நேசிக்கிறபடினாலே, உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினபடினாலே, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய நிந்தைகள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய பரியாசங்கள் தேவ சமூகத்தில் எட்டியிருக்கிறபடினாலே நீங்கள் மறுபடியும் 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 துவண்டு போய் ஹல்லேலூயா என் வாழ்க்கையை இதோடு நான் முடித்துக்கிடவா என்று சொல்லி அநேக நேரங்களில் நீங்கள் எத்தனைத்தீர்கள். அந்த சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது. ஏன் நான் வாழ வேண்டும், ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எத்தனைத்தீர்கள். ஆனாலும் தேவன் அந்த காரியத்தை கேட்டு, அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இந்த ஜூன் மாதத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்காக அவர் வெளிப்படுத்தும்படி வந்திருக்கிறார். என்ன வல்லமை? புதிய காரியத்தின் மகிமையை, புதிய காரியத்தின் மகிமையை, புதிய மேன்மையை, புதிய கிருபையை, புதிய பலத்தை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் திறக்கிறார். அதை இப்பொழுதே தோன்ற பண்ணுகிறார். ரைட் நவ் let it spring forth for the glory of God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே தோன்றப்படுகிறார்.
நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். நாம் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் தெய்வமே, தேங்க்யூ டேடி. இந்த நல்ல ஆண்டவரே வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தையை உம்முடைய பொற்பாதங்களில் நாங்கள் வைக்கிறோப்பா. நேயர்களுடைய இருதயங்களை நீர் தொட்டிருக்கிறீரப்பா. நேயர்களுடைய கண்ணீரை கத்த நீர் துடைத்திருக்கிறீர். இந்த ஹல்லேலூயா வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. புதிய காரியத்தை அப்படியே வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது இப்பொழுதே தோன்ற பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மகிமை கனம் துதி புகழ் எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் மனதார இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. நாம மாத்திரம் மேன்மை அடையட்டும், மகிமை அடையட்டும். பெரியவராய் இருந்து செயல்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதி கன மகிமை துதி எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் மெய்யாகவே இந்த புதிய மாதத்திலே புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். ஆயத்தமாக இருங்க, ஜெபத்தோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய வீட்டிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சத்தத்தை ஆண்டவர் கேட்க பண்ண போகிறார். May the Lord bless you all. Amen.